attack that wrong philosophy. How to attack the wrong philosophy? ஒருத்தனையா பிடிச்ச காதுக்குள்ள ஓதிக்கிட்டே இருக்கு, பைபிள் சொல்லிக்கிட்டே இருக்கு. யூ கவுண்டராக்ட். பவுல் அங்கே இருந்ததான சிஎஸ்இன் ஆவியையோ அப்பல்லோவினுடைய ஆவியையோ கடிந்து கொள்ளவில்லை, கட்டவும் இல்லை. மாறாக இந்த மார்க்க பேதங்களுக்கு காரணராயிருந்த எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர் ஆகியோருடைய ஞானத்துக்கு எதிரான காரியங்களை வேத வசனத்தினின்று எடுத்து அங்கே உள்ள மக்களின் காதுகளிலே ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். மக்களுடைய மனது குருடாக்கப்பட்டுள்ளது. Thinking pattern is erroneous. அவர்களுடைய சிந்தனா முறை தவறாக உள்ளது. You have the word of truth in your hand. உங்களுடைய கையிலே சத்திய வார்த்தை உள்ளது. So take the word of truth and try to replace that in their heads. சத்திய வார்த்தையை கையில் எடுத்து அவர்களுடைய மனதில் இருக்கின்றதான தவறான தத்துவங்களுக்கு எதிராக புகட்டுங்கள். You reason out with them, you argue with them, bring down every stronghold, because your weapons are not carnal, your weapons are mighty through God. உங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு அடுத்ததாய் இல்லாமல் ஆவிக்குரியதாய் இருக்கின்றபடினாலே இந்த சத்திய வசனத்தினுடைய வேகத்தினாலே அவர்களுடைய மனதிலே காணப்படுகின்றதான வாதங்களுக்கும் தர்க்கங்களுக்கும் பதிலடி கொடுங்கள். What is this? இது என்ன? This is not just a book. இது வெறும் புத்தகம் அல்ல. You know what is this? இது என்ன? This is a hammer, the Bible says. இது சம்மட்டி, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. Did God say my word is hammer? என்னுடைய வார்த்தை சம்மட்டி என்று ஆண்டவர் சொல்லவில்லையோ? சொன்னாரா? சொன்னாரா? Didn't they say that? அவர் சொல்லவில்லை. What did he say? அவர் என்ன சொன்னார்? This is not my word. Hammer. என் வார்த்தை சம்மட்டி அல்லவோ? Oh, no. He's challenging. அவர் சவால் விடுகின்றார். Did he say my word is fire? என்னுடைய வார்த்தை அக்கினி என்று அவர் சொன்னாரோ? No. இல்லை. What did he say? அவர் என்ன சொன்னார்? It's not my word. என் வார்த்தை அக்கினி என்றோ? We have the word of truth. நம்மிடத்திலே வல்லமை இருக்கிறது, நம்மிடத்திலே சத்திய வார்த்தை இருக்கிறது. This is the word of truth. இதுதான் சத்திய வார்த்தை. What is inside their heads is falsification. அவர்களுடைய மனதிற்குள் இருப்பது தவறான வாதங்கள். Contracted by reasoning, preaching, or proclamation. That is what the Bible says. Gospel is the power of God, salvation and deliverance. சுவிசேஷமே ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறபடியாலே அவர்களுடைய மனதிலே காணப்படுகின்றதான தத்துவ தர்க்கங்களை எல்லாம் சத்திய வார்த்தையினுடைய வசனங்களினாலே தகர்த்தெறிந்து அவர்களை விடுவியுங்கள். It's not my word fire. என்னுடைய வார்த்தை அக்கினி அல்லவோ? What is chaff before fire? இந்த அக்கினிக்கு முன் பதர் எம்மாத்திரம். Amen. ஆமென்.